தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த லெந்து கால காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த புதிய நாள் காலை வேளையில நாங்கள் தியானிக்கிற தியான நேரம் நிறைவாக அமைந்திடட்டும். அருள் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கீர்த்தனையில 11வது பாடல், சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார்க்கிறங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மானேசா. நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம், நேத்தமும் உமக்கடியார்களின் சோத்திரம், ஆர்மனனே ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மானேசா. ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மானேசா. ஆத்தும நன்மைகட்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உமது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம், மானேசா. மாரா பூரண நேசா ஸ்தோத்திரம், மகிழோடு ஜபமொழி மாலையின் ஸ்தோத்திரம், தாராய் துணை ஸ்தோத்திரம், இந்த தருணமே கோடு ஸ்தோத்திரம், மானேசா. அன்பிற்கினியவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி சற்று நேரம் காத்திருப்போம். நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல சர்வ வல்லமை பொருந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த லெந்து காலத்தின் 2ஆம் நாளிலே காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற நேரம் எல்லோருக்கும் நிறைவாக அமைந்திடட்டும். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிற சமூகத்திலே காத்திருக்கிற இந்த வேளையில உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை நீர் தயவாக மன்னியும். கர்த்தருடைய கரம் எங்கள் எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இப்பொழுதும் இந்த வேளையில எங்களோடு இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். காலை நேரத்துல பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற உள்ளங்களை, இல்லங்களை ஆண்டவர் நீர் நிறைவாக வழிநடத்தும். அனைவருடைய குற்றம் குறைவுகளை தயவாக மன்னியும். உம்முடைய திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தருடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல்
தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, நாம் இந்த தியானத்திற்கான திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். அது 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் முடிய. 1 சாமுவேல் 3:7 தொடங்கி 10 முடிய. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார் என்பதே. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானம் கூட தவிர்க்க முடியாத சூழ்நிலை சற்று தாமதமாக தொடங்கினோம். நாளை முதல் சரியாக 6 மணிக்கு தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில நாம் தியானிப்பதற்கான வார்த்தை கேட்பதற்கு திரும்புதல், ரிட்டர்ன் டு லிசனிங் என்று சிந்தையிலே நாம் சற்று நேரம் இறை வார்த்தையை கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை, திரளான மக்கள் கூட்டத்தை பார்த்து, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவருடைய செய்திகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல விதைக்கிறவன் ஓமையை அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். சில விதை வழி அருகே, சில விதை முள்ளுள்ள இடங்களிலே, சில விதை கற்பாறையின் மீது, சில விதை மாத்திரம் நல்ல நிலத்திலே என்று பல இடங்களிலே விழுந்தது. அதன் பலனை நாம் பார்க்கிறோம். ஆனால் நல்ல நிலத்திலே விழுந்த விதையானது 100 மடங்கு, அதாவது 30, 60, 100 பலன் தந்தது என்று முடிக்கிறார். இதை முடித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, இந்த ஓமை முடிகிற பொழுது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியானால் இறை வார்த்தையை முதலாவது செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இதை 4 நற்செய்தியாளர்களும் சொல்றாங்க, கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன். தொடர்ந்து திருமறையின் கடைசி புத்தகமாகி வெளிப்படுத்தல மிக தெளிவாக யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வார்த்தை, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிறதை, திருச்சபைகளுக்கு எழுதுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அங்கே வெளிப்படுத்தல் 2:29 முடிப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு ஆழ்ந்த தரிசனத்தை யோவானுக்கு அங்கே ஆண்டவர் தெளிவுற கூறுகிறார். அதை அவர் மிக விளக்கமாக சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். லிசன் டு த லார்ட் அல்லது ரிட்டர்ன் டு லிசனிங். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இந்த உலக ஓட்டத்துல அநேக வார்த்தைகள், அநேக விதமான செய்திகள் உலகு சார்ந்து போயினே இருக்கு. அதுவல்ல, மாறாக இறை வார்த்தைக்கு திரும்புகிற காலம் தான் இந்த லெந்து காலம். இந்த தபசு காலத்துல ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற, ஆண்டவரை சேர்ந்து வாழ்கிற
காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் இங்க 1 சாமுவேல் புத்தகத்துல பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல சாமுவேல் சிறு பையனாக இருக்கிறார். ஏலி என்பவர் அந்த நாட்களிலே ஆசாரியனாய் இருக்கிறார். அன்னாள் எல்கானா என்பவர்களுக்கு பிள்ளை இல்லாத காலத்துல அன்னாள் ஆண்டவர் சமூகத்திலே போய் ஜெபித்து ஆண்டவர் தந்த குழந்தை சாமுவேல். அவர் பொருத்தனையின்படியே சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே ஆலயத்துல வந்து காணிக்கையாக சாமுவேலை வைத்து விடுகிறார். அதுல சாமுவேல் என்கிற எபிரேய வார்த்தைக்கு கர்த்தர் கேட்டறினார். God has heard. என் வார்த்தையை, என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், என் பொருத்தனையை நிறைவேற்றுகிறேன் என்று சாமுவேலை வந்து ஆலயத்திலே விட்டு ஆசாரியனிடத்திலே ஒப்பு கொடுத்து செல்கிறார். ஏலி சாமுவேலை வளர்த்தெடுக்கிறார். அப்போதான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு நாள் இரவு சாமுவேல் ஏலி இருவரும் அங்கே படுத்திருக்கிற வேளையில கர்த்தர் கூப்பிடுகிறார். சாமுவேலே, சாமுவேலே. இது சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டானுக்கு, சிறு பிள்ளைக்கு தெரியல கர்த்தர் என்னை கூப்பிடுகிறார் என்று. ஓடி போய் ஏலி இடத்துல, தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா? ஒரு விசை அல்ல, 3 விசை இந்த சத்தம் கேட்டதை உணர்ந்த ஏலி சொல்லுகிறார், ஆண்டவர் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று அறிந்து அங்கே சொல்லுகிறார், நீ போய் படுத்துக்கொள், மீண்டும் கர்த்தர் உன்னை கூப்பிடும் பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீ சொல் என்று கூறுகிறார். அந்த 10ஆம் வசனம் 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். அன்பானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர்தான் நியாயாதிபதிகளின் கடைசி நியாயாதிபதி. அவர்தான் இஸ்ரவேல் சமூகத்திற்கு முதல் தீர்க்கதரிசி. அவர்தான் சவுல், தாவீது என்னும் 2 பெரும் அரசர்களை அபிஷேகம் செய்தவர். சவுல் முதல் அரசராக இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கே அபிஷேகம் செய்யப்பட்டார். சவுலுடைய கீழ்ப்படியாமையினாலே அவர் ராஜ சிம்மாசனத்தில் அள்ளப்பட்டு அவருக்கு பதிலாக தாவீதை அரசராக அபிஷேகம் செய்தார். வாழ்நாள் முழுதும் சாமுவேல் தீர்க்கர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் வழியாக இஸ்ரவேல் கூட்டமே, இஸ்ரவேல் மக்களினமே பல நிலையிலே ஆண்டவர் வழியாக வாழ்வடைந்தனர். இதை திருமறை நெடுக நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் சிறு வயது தொடங்கி இறை வார்த்தைக்கு செவி மடிக்கிற அடியவராக, இறை வார்த்தையை கேட்கிற அடியவராக, இறை வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்த தீர்க்கதரிசியாக, ஊழியராக இருந்தார் என்பதை நாம் அதுல பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வேளையில நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் இந்த லெந்து காலங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த லெந்து காலத்துல ஆண்டவரே என்னோடு நீர் பேசும் என்று நாம் அவர் சமூகத்துல காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறவர். அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அவர் நம்மோடு பேச திருமறையை படிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு மிகப்பெரிய வழி திருமறை, பைபிளை படிப்போம். ஆண்டவரோடு பேச தினந்தோறும் பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த தபசு காலங்கள், இந்த லெந்து நாட்கள் அப்படி ஒரு ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழ்வதற்கான காலமாக மாறட்டும். அன்றைக்கு அறியாத சிறு பிள்ளையா இருந்த சாமுவேலை அழைத்த கர்த்தர் நம்மையும் அழைக்க, நம்மையும் வாழ வைக்க, நம்மையும் வழிநடத்த விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவர் சமூகத்திலே காத்திருந்து திருமறையை அமைதியான சூழல்ல படிக்க வேண்டும். அவர் நம்மோடு பேசுவார். இறை வார்த்தை நம்மோடு வெளிப்படும். அதைதான் இங்கே சொல்லிக்கொண்டே இந்த பகுதியிலே 1 சாமுவேல்ல போவதை பார்க்கிறோம். ஏலியனுடைய குடும்பத்திலே நடக்க இருக்கிற காரியங்கள், தொடர்ந்து இஸ்ரவேல் சமூகத்திலே நடக்க இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். அந்த கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அன்பானவர்களே, ஹென்றி மார்ட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி, அவர் இங்கிலாந்து தேசத்துல 1781 பிறந்தவர். அவர் கல்வி நிலையில மிகச் சிறந்தவராக இருந்தவர்.
அவர் உலகு சார்ந்த பணியிலே ஒரு உயரிய நிலையில இருக்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய வாழ்வு மாறியது. அவர் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார், ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். 1806 இந்திய தேசத்துக்கு வந்தார். இந்திய தேசம் வந்து அன்றைக்கு இருந்த பிரெஞ்சு ஆட்சி நிலையில சாப்ளைனாக பணி செய்தார். பிரிட்டிஷாருக்கு, ராணுவ வீரர்களுக்கு, எளிய மக்களுக்கு என்று பல நிலையில அவர் ஊழியம் செய்தார். இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று அன்றைய மக்கள் அவர் நல்ல உறவு நிலை ஏற்படுத்தி அவர்களோடு பேசி அவர்கள் வார்த்தையை கேட்டு அவருடைய நோக்கம் எல்லாம் இயேசுவே இரட்சகர் என்று அறிவிப்பது. அதற்கான எல்லா நிலையிலும் தன்னை தாழ்த்தி பணி செய்தார். புதிய ஏற்பாட்டை உருது மொழியிலே மொழிபெயர்த்தார். தொடர்ந்து அவர் 6 ஆண்டுகள் செய்த பணி. 1812 அவர் திரும்பி போறார். போகிற வழியில கப்பல் பயணத்தின் போது இடையில அவர் நோய்வாயுற்று இறந்து போனார் என்று அவருடைய வாழ்வு முடிகிறது. என்ன, அவர் இறை வார்த்தைக்கு செவி மடுத்தார். உலகு சார்ந்த விஷயம் எனக்கானது அல்ல, உயரிய பதவியில் இருப்பது எனக்கானது அல்ல, மாறாக ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஹென்றி மார்ட்டின். அதன் விளைவு இந்திய தேசத்துல அவர் செய்த ஊழியங்கள் இன்றளவும் பேசப்படுகிறது. குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கான முன்னோடி மிஷனரி என்று சொல்லப்படுகிறவர். அவர் இந்திய மொழிகள் பல கற்று பல நிலையிலே பல மொழிகளிலே திருமறையை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அதற்கான காரணம் ஆண்டவரை தன் உள்ளத்தில அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஏற்றுக்கொண்டதின் விளைவு என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த வேளையில நாம் சிந்திக்கலாம், ஆண்டவரே, இந்த லெந்து நாட்கள்ல என்னோடு நீங்க வாங்க, என் குடும்பத்தோடு வாங்க, உன் வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, உன் வார்த்தையை செயல்படுத்த, உன் வார்த்தையின்படி வாழ எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இத்திருவார்த்தைகளை நிறைவாக்குவாராக. ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக நாம் இணைந்து துதிப்பாடல 24 இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் இப்பாடலை பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்.
பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜோலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜோலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தூய ஆதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை நிறைவாயிருப்பதற்காக நன்றி. இந்த காலை தியானம் எல்லோருக்கும் நிறைவாய் அமைந்திட தொடர்ந்து அருள் தாரும். ஆண்டவரே, உம் வார்த்தைக்கு செவி மடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும். இதிலிருந்து காலங்களிலே திருமறையை படிப்பதிலும் உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிப்பதிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆற்றல் தாரும். அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பிள்ளையாண்டானாய் இருந்த பொழுதே கர்த்தர் கூப்பிட்டீரே, முகத்தை பார்க்கிற மனிதரை போல அல்ல, உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், உள்ளந்திரைகளை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர். நாங்கள் உண்மை சார்ந்திருக்கும் பொழுது எங்களோடு இடைப்படுகிற தெய்வம், நன்றி செலுத்துகிறோம். இங்கிலாந்து தேசத்துல பிறந்த ஹென்றி மார்ட்டின் இந்திய தேசத்திற்கு திருப்பணியாளராக வர வேண்டும் என்று அழைத்த அழைப்பை ஏற்று உம் வார்த்தைக்கு செவிமடுத்து வந்து பல நிலைகளிலே நேர்த்தியான அருட்பணியை செய்து உம் அடியவரை நினைத்து பார்க்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம் ஆவினால் எல்லாம் ஆகும். எங்களை தாழ்த்தும் போது, உம் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, உம் வார்த்தையை நாங்கள் ஏற்று நடக்கும் பொழுது, கர்த்தர் எங்களை கொண்டு மகத்தான செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நிறைவை தருகிறவர். அது எங்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதம். அதை நாங்கள் உணர்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழும் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் அருள் தாரும். இந்த நேரத்தில் கூட யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்துல பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தர வேண்டும், எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் காயப்பட்ட கரம் தொடரட்டும் ஐயா. விடுதலையை தரட்டும் ஆண்டவரே, சுகத்தை தரட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமாய் மாறட்டும். கர்த்தர் நீர் வழிநடத்தும், ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தும் நீங்காத
நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலிருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.